எல்பி பைனான்ஸ் 31 மார்ச் 2024 நிதியாண்டின் வருடாந்த நிதி அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நான் மிஸ்டர் சுமித் அதிஹெட்டி, மேனேஜிங் டைரக்டர் அவர்களின் 2023-14 நிதி அறிக்கை சுற்றினை சமர்ப்பிக்கின்றேன். முகாமைத்துவ பணிப்பாளரின் மீளாய்வு எமது சமநிலையான கட்டமைப்பு மற்றும் வலுவான அணுகுமுறையும் அவற்றுடன் இணைந்ததாக எம்மால் மேற்கொள்ளப்பட்ட மூலோபாய போர்ட்ஃபோலியோ சீராக்கங்கள், பயனுறுதியான இடர் முகாமைத்துவம், செயற்றிறன் வாய்ந்த செயற்பாடுகளும் தொடர்ச்சியான முறையில் சவால்களை முறியடித்து அதிசிறந்த பெறுபேறுகளை வழங்குவதற்கு வழிகோலின. எல்பி ஃபினான்ஸை பொறுத்தவரையில் 2024 நிதியாண்டு குறிப்பிடத்தக்க சாதனைகளை கொண்ட ஓர் ஆண்டாகும். இந்த ஆண்டில் எமது சொத்து அடித்தளம் முன்னைய சாதனைகளை முறியடித்து ரூ.900 பில்லியனுக்கு மேலாக அதிகரித்ததுடன் வளர்ச்சிக்கான எமது அர்ப்பணிப்பும் தெளிவாக எடுத்துக்காட்டப்பட்டது. முன்னொருபோதும் இல்லாத அளவு அதிகூடிய இலாபத்தையும் நாம் பெற்றோம். இது எமது அர்ப்பணிப்பு மிக்க 4000க்கு மேற்பட்ட ஊழியர்கள் அணியின் தளராத முயற்சிகளுக்கு கிடைத்த சான்றாகவும், இந்த வெற்றிக்கு மற்றுமொரு சான்றாக நாடெங்கும் எமது சேவையை கொண்டு செல்லும் வகையில் எமது வலையமைப்பு 800 கிளைகளை உள்ளடக்கியதாக விரிவாக்கப்பட்டது. மேலும் இலங்கையிலுள்ள வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மத்தியில் தொடர்ந்தும் ஆகக்கூடிய வட்டியை செலுத்தும் நிறுவனம் என்ற முறையில் எல்பி ஃபினான்ஸ் இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பங்களிப்பு செய்கின்றது. சாதனை படைத்த இலாபச் செயற்பாட்டிற்கு சந்தை நிலைமைகள் உதவியாக இருந்த போதிலும் எமது ஊழியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. எமது வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளை வழங்குவதில் ஊழியர்கள் காட்டிய இடைவிடாத அர்ப்பணிப்புக்காக நான் அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பாராட்டத்தக்க செயற்றிறன், சவால்மிக்க பாரிய பொருளாதார நிலைமைகள் மற்றும் தொழிற்துறை அளவில் அமைப்பு ரீதியான அதிர்ச்சிகள் இருந்த போதிலும் நாம் 2023-24 நிதியாண்டில் பாராட்டத்தக்க செயற்றிறனை வெளிப்படுத்தினோம். எமது சமநிலையான கட்டமைப்பு மற்றும் வலுவான அணுகுமுறையும் அவற்றுடன் இணைந்ததாக எம்மால் மேற்கொள்ளப்பட்ட மூலோபாய போர்ட்ஃபோலியோ சீராக்கங்கள், பயனுறுதியான இடர் முகாமைத்துவம், செயற்றிறன் வாய்ந்த செயற்பாடுகளும் தொடர்ச்சியான முறையில் சவால்களை முறியடித்து அதிசிறந்த பெறுபேறுகளை வழங்குவதற்கு வழிகோலின. நிகர வட்டி வருமானம் ஆண்டுக்கு ஆண்டு 28% என்ற முறையில் அதிகரித்தது. கடன் வழங்கல் அடித்தளத்தின் வளர்ச்சியும் கூடிய வருமானம் தரும் முதலீடுகளுமே இதற்கஜ உந்து சக்தியாக அமைந்தன. வரிகளுக்கு முந்திய இலாபம் 23% அதிகரித்து ரூ.8 பில்லியனாக பதிவு செய்யப்பட்டது. மாறிவரும் சந்தை நிலைமைகளின் மத்தியில் சிறந்த வருமானத்தை உறுதிப்படுத்தும் வகையில் வட்டி கூருணர்வு கொண்ட சொத்துக்கள் எம்மால் சிறப்பாக முகாமைத்துவம் செய்யப்பட்டதே இதற்கு பிரதான காரணம். நிறுவனத்தின் சொத்து அடித்தளம் 10% அதிகரித்து ரூ.2 பில்லியனாக காணப்பட்டது. கடன் வழங்கல் போர்ட்ஃபோலியோவில் 19% ஏற்பட்ட அதிகரிப்பு இதற்கு வழிகோலியது. வாகன ஃபினான்சிங் மற்றும் தங்கக் கடன் துறைகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி காணப்பட்டது. மேம்படுத்தப்பட்ட கடன் எழுத்துறுதி நடைமுறைகள் மற்றும் வலுவான மீட்பு முயற்சிகளின் பயனாக சீரிழப்பு அறவீடுகளில் 31% வீழ்ச்சி ஏற்பட்டது. வைப்பு அடித்தளம் 7.7% வளர்ச்சியை பெற்ற அதே சமயத்தில் பங்குதாரர்களின் பங்குரிமையும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை பெற்று ரூ.63 பில்லியனாக பதிவு செய்யப்பட்டது. இது நிறுவனத்தின் வலுவான நிதி நிலைமை மற்றும் சம்பாத்தியங்களை உருவாக்கி தக்கவைப்பதற்கான திறனை பிரதிபலித்ததுடன் ஒரே சீரான பங்களாப கொடுப்பனவுகளை பேணுவதற்கும் இடமளித்தது. மேம்படுத்தப்பட்ட இடர் முகாமைத்துவம் மற்றும் கொள்கை கடடமைப்பு. நாம் இந்த ஆண்டில் எமது இடர் முகாமைத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தினோம். எமது ஆட்சி முறை மற்றும் கொள்கை கட்டமைப்புகள் ஆகிய இரண்டும் பலப்படுத்தப்பட்டன. குறிப்பாக பேண்தகு தன்மையையும் காலநிலை தொடர்பான இடர்கள் மற்றும் வாய்ப்புகளையும் மேற்பார்வை செய்வதற்காக சபையின் புதிய உபக்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. அத்துடன் எமது மனித வள திறனாற்றலை விரிவுபடுத்துவதன் மூலம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு இடர்களுக்காக 2வது வரிசை பாதுகாப்பை நாம் பலப்படுத்தினோம். எமது செயற்படாத கடன்களின் குறைப்பு. நாம் சவால்மிக்க பொருளாதார நிலையின் ஊடாக பயணித்ததோடு கடந்த கால கடன் நிலுவைத் தினங்களின் எண்ணிக்கையை 180 தினங்களில் இருந்து 90 தினங்களாக குறைத்ததன் மூலம் என்பிஎல் வகைப்படுத்தலை ஒழுங்குபடுத்தல் முறையில் இறுக்கப்படுத்தினோம். தொழிற்துறை முழுவதிலுமான போக்கு எவ்வாறு இருந்த போதிலும் 2023-14 நிதியாண்டில் என்பிஎல் விகிதம்
4.5% இலிருந்து 3.5%ஆக வீழ்ச்சியடைந்தமை செயற்படா கடன்கள் தொடர்பில் எமது நிபுணத்துவமான முகாமைத்துவத்தை எடுத்துக்காட்டியது. வாடிக்கையாளர்களுடனான ஈடுபாடு தொடர்பில் நாம் கடைபிடித்த மூலோபாய் அணுகுமுறை மற்றும் இடர் முகாமைத்துவம் இதற்கு வழிகோலியது. எமது வாடிக்கையாளர்களின், குறிப்பாக பிரமிட்டிக் அடியிலுள்ள வாடிக்கையாளர்களின் தனித்துவமான தேவைகளை நாம் புரிந்து கொண்டோம். துரித தற்காலிக நடவடிக்கைகளில் அல்லாமல் பிரத்தியேகமாக வடிவமைக்கப்பட்ட தீர்வுகளில் நாம் முதலீடு செய்தோம். வாடிக்கையாளர்களின் பணப்பாய்ச்சல் மீது தாக்கம் செலுத்திய சந்தை காரணிகளை நன்கு புரிந்து கொண்டதால், தொழில்நுட்பத்திலான எமது முதலீடுகள், திறன்களின் அபிவிருத்தி மற்றும் நீண்டகால பேண்டகு தன்மை மூலம் நாம் அவர்களுக்கு பிரத்தியேகமான உதவிகளை வழங்கினோம். இந்த அர்ப்பணிப்பு எமது வாடிக்கையாளர்களின் மீளளிப்பு நடைமுறைகளில் நாம் செலுத்திய அக்கறையையும் எடுத்துக்காட்டியது. ஒரு வெற்றி அணியை பேணி வளர்த்தல் எமது ஊழியர்கள் வெறுமனே ஒரு தொழில் அணி மாத்திரமல்ல. அவர்கள் எமது வெற்றிகளின் நடுநாயகமாக உள்ளனர். அவர்களின் ஒட்டுமொத்த சேம நலனில் கவனம் செலுத்துவதன் மூலம் அந்த வெற்றி அணியை நாம் பேணி வளர்க்கின்றோம். அவர்கள் தமது தனிப்பட்ட மற்றும் தொழில் சார்ந்த இலக்குகளை எய்துவதற்கு ஒரு விரிவான ஊழியர் பெறுமதி மேம்பாட்டை நாம் வழங்குகின்றோம். இலக்கு வைக்கப்பட்ட பயிற்சி மற்றும் அபிவிருத்தி வாய்ப்புகள், நவீன தொடர்பாடல் வழிமுறைகள், பாராட்டுதல் திட்டங்கள், தொழில் வாழ்க்கை சமநிலைக்கான அர்ப்பணிப்பு என்பன இந்த வகையிலான எமது நடவடிக்கைகளுள் அடங்கும். ஒத்துழைப்பு கலாச்சாரத்தின் உருவாக்கம், புத்தாக்கம் மற்றும் எமது தொடர்ச்சியான வெற்றியை ஊக்குவிப்பதற்காக ஊழியர்களை ஈடுபடுத்துதல் ஆகியவற்றின் மூலம் எமது ஊழியர்களுக்கு வலுவூட்டுவதே எமது குறிக்கோளாகும். எமது சமூகங்களில் பேண்டகு மாற்றத்தை ஏற்படுத்துதல் உண்மையான நிறுவன சமூக பொறுப்புணர்வு என்று நாம் நம்புகின்றோம். நாம் சேவை புரியும் சமூகங்களுக்கு உண்மையான பெறுமதியை நாம் வழங்குகின்றோம். இந்த ஆண்டில் ஆக்கப்பூர்வமான CSR முன்முயற்சிகளில் நாம் முதலீடு செய்தோம். கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல், தொழில் முனைவாண்மைகளை ஊக்குவித்தல் மற்றும் சமூகங்களுக்கு வலுவூட்டுவதில் இந்த முன்முயற்சிகள் கவனம் செலுத்தின. இதனால் அநேகமான நபர்கள் நேரடியாக நன்மையடைந்தனர். பேண்டகு தன்மையுள்ள எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் எமது முயற்சி எமது வியாபாரச் செயற்பாடுகளுக்கும் அப்பால் விரிவுபட்டதாகும். வலுவான பங்காளித்துவங்களை தொடர்ச்சியாக வளர்த்தோம். எமது வியாபார பங்காளிகள் தமது அணுகல் வலையமைப்பை விரிவுபடுத்தவும் செயற்பாடுகளை மேம்படுத்தவும் நாம் அவர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்தோம். எமது வல்லமையை பெற்றார்கள். இந்த ஒத்துழைப்பு அணுகுமுறை விரைவான சேவை, மேலும் போட்டி முறையிலான விலைகள், கூடுதலான வாடிக்கையாளர் திருப்தி ஆகியவற்றிற்கு வழிகோலியது. இது எமது பங்காளிகள், வாடிக்கையாளர்கள் மற்றும் எமது வியாபாரமாகிய முத்தரப்பிற்குமே உண்மையான வெற்றியை கொடுத்தது. சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வு காலநிலை மாற்றத்தின் அவசரத்தன்மையை நாம் உணர்ந்துள்ளதால் எமது சுற்றாடல் தாக்கத்தை குறைப்பதற்கு எம்மை அர்ப்பணித்துள்ளோம். நாம் எமது செயற்பாடுகளில் கார்பன் தடத்தை குறைப்பதோடு மாத்திரம் நின்றுவிடாமல் அதற்கு அப்பாலும் சென்று சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாப்பதற்கும் நடவடிக்கை எடுத்தோம். இந்த அர்ப்பணிப்பானது எரிபொருள் சிக்கன நடைமுறைகள், மூலவளங்களின் பாதுகாப்பு மற்றும் உயிரின பல்வகை தன்மையின் பாதுகாப்பு என்பவற்றின் மூலம் நடைமுறை செயற்பாடுகளாக வெளிப்படுத்தப்பட்டது. எமது சுற்றுச்சூழல் முகாமைத்துவ அமைப்பு EMS உருவாகி வரும் சுற்றுச்சூழல் சவால்களை நிவர்த்தி செய்யவும் ஒழுங்கமைப்பு இணக்கப்பாட்டை உறுதிப்படுத்தவும் தொடர்ச்சியாக மேம்படுத்தப்பட்டு வருகின்றது. EMS ஊடாக கார்பன் வெளியீடுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது தொடர்பாகவும் நாம் மைல்கற்களை எட்டியுள்ளோம். அது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள ஓர் ஊழியர்கள் அணியை நாம் வளர்க்கின்றோம். பேண்டகு பசுமை நடைமுறைகளை தழுவிக்கொள்கின்றோம். எமது பூவுலகின் பாதுகாப்பிற்கு பங்களிப்புச் செய்கின்றோம். இவ்வாறு செய்வதன் மூலம் இனிவரும் தலைமுறைகளுக்காக பேண்டகு தன்மையுள்ள ஓர் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப நாம் முயற்சி செய்கின்றோம். ஒழுங்குமுறை தரச்சிறப்புக்கான எமது அர்ப்பணிப்பு NPFI துறையில் ஆகக்கூடிய அளவு வரியைச் செலுத்தும் நிறுவனம் என்ற முறையில் தேசிய பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பைச் செய்வதையிட்டு நாம் பெருமையடைகின்றோம். 2023-14 நிதியாண்டில் எமது வரி பொறுப்பு 9.24 பில்லியனை அடைந்தது. முன்னைய வருடத் தொகையுடன் ஒப்பிடுகையில் இது 55.11% அதிகரிப்பாகும். நிதி பொறுப்புணர்வுக்கான எமது அர்ப்பணிப்பை இது எடுத்துக்காட்டுகின்றது. நிதி பங்களிப்புகளைத் தவிர நெறிமுறைகள் மற்றும் பொறுப்பு வாய்ந்த வியாபார நடைமுறைகளுக்கும் நாம் எம்மை அர்ப்பணித்துள்ளோம். வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையின் உயர்ந்த தராதரங்களை கடைபிடிக்கும் எமது நிறுவன ஆட்சி முறை மற்றும் இடர் முகாமைத்துவ கட்டமைப்புகளை நாம் தொடர்ச்சியாக பலப்படுத்துகின்றோம். தொழிற்றுறையின் மிகச்சிறந்த நடைமுறைகளுக்கும் நாம் அளிக்கும் முக்கியத்துவம் மிகுந்த நேர்மை தன்மையுடனான
எமது செயற்பாட்டை எடுத்துக்காட்டுகின்றன. அங்கீகாரங்கள் மற்றும் விருதுகள் நிதி அறிக்கையிடலில் தரச்சிறப்புக்கான எமது அர்ப்பணிப்பு இலங்கையில் மட்டுமன்றி சர்வதேச மட்டத்திலும் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. எமது ஆண்டறிக்கைக்கு பல விருதுகள் கிடைத்தன. தெற்கு ஆசியாவில் சமர்ப்பிக்கப்பட்ட மிகச்சிறந்த ஆண்டறிக்கை விருதுகள் 2023 நிகழ்வில் கிடைத்த வெள்ளி விருதும் திறமை விருதும் அவற்றுள் அடங்கும். டாக்ஸ் விருதுகள் நிகழ்வில் NPFI துறைக்கான தங்க விருதையும் நாம் பெற்றுக்கொண்டோம். அவற்றைத் தவிர எமது ஒருங்கிணைக்கப்பட்ட அறிக்கையிடல் நடைமுறைகளுக்கும் அங்கீகாரம் கிடைத்தது. செமியின் ஒருங்கிணைக்கப்பட்ட அறிக்கையிடல் தரச்சிறப்புக்கான விருதுகள் 2ஆம் நிகழ்வில் எமது நிறுவனம் ஒட்டுமொத்த 2வது இடத்தையும் வேறு பல விருதுகளையும் பெற்றுக்கொண்டது. எதிர்காலத்திற்கான ஒரு கண்ணோட்டம் முடிவற்ற சாத்தியங்களின் உயிர்த்துடிப்பான எதிர்காலத்தை உருவாக்குதல் எமது நிறுவனம் மற்றும் அதன் சாதனைகள் குறித்து நான் நம்ப முடியாத அளவிற்கு பெருமைப்படுகின்றேன். எமது வெற்றிகளை மேலும் கட்டி எழுப்புவதற்கும் இலங்கையில் முன்னணி NBFI என்ற நிலையை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கும் நாம் உறுதியாக இருக்கின்றோம். தொழில்நுட்பத்தில் மூலோபாய ரீதியான முதலீடுகள், வாடிக்கையாளர்களை மையமாகக் கொண்ட முன்முயற்சிகள் மற்றும் திறமைகளின் அபிவிருத்தி மூலம் எமது பங்காளிகளுக்கு எண்ணற்ற சாத்தியங்களைக் கொண்ட ஓர் உயிர்த்துடிப்பான எதிர்காலத்தை உருவாக்க நாம் எம்மை அர்ப்பணித்துள்ளோம். தொடர்ச்சியாக மேம்படுத்தப்பட்ட பெறுமதியை வழங்கி எமது பங்காளிகள் தமது முழுமையான ஆற்றலை பிரயோகிக்க உதவுவதை இந்த அர்ப்பணிப்பு உதவுகின்றது. பேண்தகு தன்மையுள்ள ஒரு வியாபார மாடல், புத்தாக்கத்திற்கான அர்ப்பணிப்பு, உறுதியான நிதி நிலைமை ஆகியவற்றை கொண்டுள்ள நாம் எமது பங்காளிகளுக்கு நீண்டகால பெறுமதியை உருவாக்கி கொடுக்கவும் நாட்டிலுள்ள ஒரு தலைசிறந்த நிதிச் சேவை நிறுவனம் என்ற எமது நிலையை பலப்படுத்தவும் வல்லமை கொண்டவர்களாக இருக்கின்றோம். நன்றி மற்றும் அங்கீகாரம். L.P. ஃபினான்ஸை பேண்தகு வளர்ச்சிப் பாதையில் வழிநடத்தும் நிறுவனத் தவிசாளர் மற்றும் சபை பணிப்பாளர்களின் தொலைநோக்கு மற்றும் மதிநுட்பமான தலைமைத்துவத்திற்கு எனது மனமார்ந்த நன்றி உரித்தாகும். சவால்மிக்க சூழ்நிலையிலும் நாம் தொடர்ச்சியாக வெற்றியீட்டுவதை அவர்களின் மூலோபாய வழிகாட்டுதல் உறுதிப்படுத்தியது. எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அர்ப்பணிப்பே எமது சாதனைகளுக்கு அத்திவாரமாக அமைந்தது. இறுதியாக, எமது மதிப்பிற்குரிய வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் மற்றும் பயனாளிகள் அனைவருக்கும் எனது நன்றி உரித்தாகுக. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையுமே நாம் முன்னோக்கிச் செல்வதற்கு உந்து சக்தியாக அமைகின்றன. நாம் ஒருங்கிணைந்து ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவோமா?